வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நமக்குள்ள ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி தான் ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வயசான பெரியவர் ஒருத்தர் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப வருஷமாக ஒரு திருக்குறள் புக்கையே படிச்சுக்கிட்டு இருந்தார். அதை பார்த்த ஒரு இளைஞன், பக்கத்து வீட்டு பையன் பார்த்துட்டு, தாத்தா ரொம்ப வருஷமாக பார்க்குறேன், நீங்கள் இந்த திருக்குறள் புக்கையே படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, இன்னும் உங்களுக்கு மனப்பாடம் ஆகலையா அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த தாத்தா இளைஞரை பார்த்து சிரிக்கிறாரு. சரிப்பா, நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க தாத்தா, நீங்கள் என்ன உதவி கேளாலும் கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்குள்ளே போய் ஒரு மூங்கில் கூடையை எடுத்துகிட்டு வராரு. அது நிறைய கறி இருக்குது. அதை கீழே கொட்டிட்டு, தம்பி இந்த மூங்கில் கூடையில் போய் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் முழிக்கிறான். என்னடா மூங்கில் கூடை ஓட்டை ஓட்டையாக இருக்கு, இதில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்கிறாரே, இந்த தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? சரி, அவர் சொல்கிறத செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து தெருவில் இருக்கிற குழாயில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரான். அப்போது வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த ஹோல்ஸு வழியாக அந்த தண்ணி ஒழுகி ஓடி போயிடுது. திரும்ப கொண்டு தாத்தா இந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா தண்ணி கீழே ஒழுகிடுச்சா, இன்னொரு தடவை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே போகிறான். இந்த தாத்தாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஓட்டையாக இருக்கிற மூங்கில் கூடையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்கிறாரே அப்படின்னு முணங்கிக்கிட்டே போகிறான். இருந்தாலும் சரி, அவர் கேட்குறதுக்காக சரின்னு செய்கிறான். இந்த தடவையும் மூங்கில் கூடையில் தண்ணி பிடிச்சிட்டு வரப்போ அதே மாதிரி தண்ணி கீழே போயிடுது. திரும்பவும் தாத்தா சொல்கிறாரு, எனக்காக தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு. கொஞ்சம் கடுப்பாயிட்டான். இருந்தாலும் சரி, அவர் சொன்னதை செய்வோம் அப்படின்னு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரான். இந்த மாதிரி 3 தடவை செஞ்சதில் அவனால் அந்த கூடையில் தண்ணி பிடிச்சிட்டு வர முடியல. திரும்ப தாத்தா கிட்ட, தாத்தா உங்களுக்கு என்ன, என்னை பார்த்தா எப்படி இருக்குது, நீங்கள் கேள்விக்கு பதிலே கூட சொல்ல வேண்டாம், விடுங்க, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, தம்பி மூங்கில் கூடையில் நீ தண்ணி பிடிச்சிட்டு வந்தால் அது ஒழுகி போயிடும் அப்படின்னு, தண்ணி கீழே போயிடும்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீ முறை பிடிச்சிட்டு வந்த இல்லையா, அப்போது அந்த மூங்கில் கூடைக்குள்ளே இருந்த கறி அழுக்கு கொஞ்சம் கரைஞ்சி போயிருந்தது. 2ஆவது தடவை பிடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லாவே சுத்தமாக இருந்தது. 3ஆவது தடவை நீ தண்ணி பிடிச்சிட்டு வந்த இல்லையா, அப்போது ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியலை, முழிக்கிறான். சரி, நான் அதுக்கப்புறம் பெரியவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேள்வி கேட்டே இல்லையா, எதுக்கு தாத்தா தினம் இப்படி ஒரே புத்தகங்களை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கீங்க மாற்றி மாற்றி அப்படின்னு கேட்டே இல்லையா. பொதுவாக மூங்கில் கூடையில் தண்ணி பிடிச்சிட்டு வர்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அழுக்கு எப்படி போயிடுச்சோ, அது மாதிரி இந்த புத்தகங்களை நான் தினம் தினம் படிக்கிறதுனால எனக்கு மனப்பாடம் ஆகாது. ஆனால் என்னுடைய மனதில், பொதுவாக நம்மோட மனதில் இருக்கிற அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். நம்ம மனசு சுத்தமாகும்போது நம்மளோட எண்ணங்களும் சிறந்ததாக மாறும். எண்ணங்கள் சிறந்ததாக மாறிடுச்சுன்னா அதுக்கு நம்ம செயல்களும் சுத்தமாயிடும், அதாவது வலிமை பெற்றுவிடும். அப்போது நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுக்காக தான்ப்பா, உனக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி கூடையில் தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அந்த இளைஞனுக்கு அப்போ தான் பளீர்னு புரிஞ்சது. ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு. இப்படி தாங்க நல்ல மாற்றம் நமக்குள்ளே வரணும்னு நினச்சா நம்ம நல்ல புத்தகங்களை படிக்கணும். நல்ல புத்தகங்கள் படிக்கிறதுனால நம்ம மனசு தூய்மையாகி நல்ல உத்வேகம் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும். அந்த செயல்களினால் நமக்கு சிறப்பு கிடைக்கும். இதுதான் புத்தகங்கள் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற தாக்கம். அதுக்காகத்தான் பெரியவங்க புஸ்தகங்களை படிங்க, நல்ல புஸ்தகங்களை தேர்ந்தெடுத்து படிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சதுங்களா? நல்ல மனமாற்றம் நமக்குள்ளே வரணும்னா நாம் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கணுங்க. ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, என்னுடைய இந்த நர்மி டாக்ஸ் சேனலையும் என்னோட இன்னொரு சேனல் யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.